சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாம் டிவி மத்தியானம் பார்த்தா ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க, ஜாலியாக என்டர்டெய்னிங்காக பார்க்கலான்னு பார்த்தா ஒரு 1 hour டாக்குமெண்ட்ரி ஓட்டினாங்க எல்லாருமே லைவா. அந்த டாக்குமெண்ட்ரி யாருன்னு பார்த்தா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு 1 hour டாக்குமெண்ட்ரி லைவா காமிச்சாரு. அவர் டைரக்ட் பண்ண லைவ் ஒரு டாக்குமெண்ட்ரிய. என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இதே மாதிரி எங்களை மாதிரி கட்சிகளுக்கும் ஒரு 10 நிமிஷமாவது டைம் கொடுத்து எங்களுடைய கருத்துக்களும் கேட்கறதுக்கு இங்க வந்திருக்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இது அப்படியே கண்டினியூ பண்ணணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். மெஜாரிட்டியா அவருடைய கவரேஜ் பாத்தீங்கன்னா அந்த கரூர்ல நடந்த நிகழ்ச்சியை பத்தியே இருந்தது. ஒரு கமிஷன் அமைச்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுப்பது கரெக்டாங்கிறது நீங்க எல்லாரும் தான் முடிவு பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது ஒரு டிஜா ஊ மாதிரி இருக்கு. ஏற்கனவே அவர் மெயினா எங்களை எப்படி கிரிட்டிசைஸ் பண்றாருன்னா, சென்ட்ரல்ல இருந்து அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் குழு குஜராத்தில் நடந்த ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸுக்கு போயிருக்கணும், கும்பமேளாக்கு போயிருக்கணும், அங்கெல்லாம் போயிருந்தா கரெக்டா இருக்கும்னு. அவர்கிட்ட என்ன தெரிவிக்க விரும்புறேன்னா, அந்த 2 இடத்துலயும் கவர்மெண்ட் எங்களுது கரெக்டா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ரெண்டாவது, அந்த இடத்துல வித்தின் 24 hours எங்க ஆனரபிள் ஹோம் மினிஸ்டரும் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரும் விசிட் பண்ணாங்க. எல்லாமே கரெக்டா நடந்தது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நிறைய கேள்விகள் தான் இருக்குது பதில்களை விட. ஃபர்ஸ்ட் கேள்வி 1, நடந்து முடிஞ்ச வித்தின் 24 hours சிஎம் அங்க விசிட் பண்றாங்க. இதே கள்ளக்குறிச்சியில 66 பேர் இறந்து இன்னையோட 1 yearக்கு மேல ஆச்சு, இன்னும் சிஎம் அங்க போல. ரைட், அது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தமிழ்நாடு போலீஸ் ஒரு 27,000 பேரை மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அது நம்புற மாதிரியே இல்ல. சிஎஸ்கே மேட்ச் ஒவ்வொரு மேட்ச்லயுமே 40,000 பேர் உள்ள உட்கார்றான், 20,000 பேர் வெளில உட்கார்றான். அதெல்லாம் மேனேஜ் பண்ற போலீஸ் 27,000 பேரை மேனேஜ் பண்ண முடியாதா? இது கேள்வி. ஒவ்வொரு கோயிலையும் பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்குது. இதே கபாலீஸ்வர் கோயில்ல தேர் நடந்து 63 நடந்தா 50,000-60,000 பேர் வராங்க. திருச்செந்தூர்ல பங்கன் நடந்தது, பழனியில் நடந்தது, எங்களுடைய முருகன் மாநாடு நடந்தது. அங்கெல்லாம் நடக்காது. 27,000 பேரை ஒரு இன்டெலிஜென்ஸுக்கு அவ்வளோ டைம் இருந்து 3 மணிலிருந்தே கூட்டம் வரணும்னு அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு இருந்து அதுக்கு ஏற்றபடி போலீஸை போட்டு அந்த கிரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தமிழ்நாடு போலீஸ் எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தமிழ்நாடு போலீஸே சொல்றது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட், எந்த கவர்மெண்ட்டுமே சார் தமிழ்நாடுல கவர்மெண்ட் எலெக்டட் கவர்மெண்ட். யார் எலெக்டட்? மாண்புமிகு முதல்வர் எலெக்டட். இந்த கவர்மெண்ட் அரசியல் கவர்மெண்ட் எலெக்டட். ஆனா எல்லா மீட்டிங்குமே அதிகாரிங்க பேட்டி கொடுக்கறாங்க. KKSSR 1980 மந்திரி, இன்னையோட 45 வருஷம் ஆச்சு அவர் மந்திரி ஆகி. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான மந்திரி. அவர் தான் மந்திரி ஃபார் ரெவென்யூ, அவர் தான் மினிஸ்டர் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அவர் ஒரு பேட்டியில கூட கிடையாது. முதல்வர் பிஸியா இருக்காரு, விட்டுருங்க. ஆனா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மந்திரி பேட்டியே கொடுக்க வராம அமுதா மேடம் IAS பேட்டி கொடுக்கறாங்க, கலெக்டர் பேட்டி கொடுக்கறாங்க. இதே மாதிரிதான் கள்ளக்குறிச்சியில அந்த பேட்டி வேணா இருக்கு லைவா. கள்ளக்குறிச்சியில என்ன சொன்னாங்க, இது ஹூச் ஸ்ட்ராட்டஜியே கிடையாது, இது அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு. நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்ட பிறகு அவங்களால அதை சொல்ல முடியல. இதுவும் கேள்வி நம்பர் 3. எதனால அதிகாரிங்க பேட்டி கொடுக்கறாங்க? கமிஷன் போட்டாங்க. யார் போட்டிருக்காங்க? ஹைகோர்ட் ஜட்ஜ் மேடம் போட்டிருக்காங்க. இதே மேடம் தான் தூத்துக்குடிக்கும் கமிஷனுக்கு இன்சார்ஜ். அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட்ல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? 4 வருஷம் இந்த கவர்மெண்ட் தூத்துக்குடி ஷூட்டிங்க வச்சு ஆட்சிக்கு வந்த இந்த திமுக கவர்மெண்ட் இந்த 4 வருஷத்துல அவங்க கொடுத்த அறிக்கையில என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? எந்த ஆக்ஷனும் எடுக்கல. 6, ரொம்ப சீரியஸா விஜய் என்ன சொல்றாருன்னா, என்னைய கைது செய்து பார், என்கிட்ட வாங்க, கைது செய்ய வாங்க, எதுக்காக இங்க மத்தவங்களை கைது செய்றீங்கன்றாங்க. இந்த கவர்மெண்ட்ஸ் கட்ஸ் இருந்தா அவர் மேல FIR போட்டு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதுவும் பண்ணல. அதுவும் கேள்வி. 6வது, இங்க சென்னையில
ஒரு ஏர் ஷோ நடந்தது. அந்த ஏர் ஷோல 5 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல யார் பேர்லயாவது எஃப்ஐஆர் போட்டாங்களா? யாரையாவது அரெஸ்ட் பண்ணாங்களா? அதெல்லாம் எதுவுமே செய்யல. இப்ப இதுக்கு மட்டும் ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு மட்டும் வந்து அரெஸ்ட், இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எதுக்கு? இதுக்கு மட்டும் 1 hour மிஸ்டர் செந்தில் பாலாஜிக்கு 1 hour டைம் எப்படி மீடியா கொடுக்குது? அதுவும் கமிஷன் போட்டுட்ட பிறகு. இதுல வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதுல 10 ரூபாய் பிரச்சனையை வேற அவன் கொண்டு வந்து காட்டுறாரு. என்னது 10 ரூபாய் பிரச்சனைய? 10 rupees ஏழைங்க குடிக்கிற அதுல 10 ரூபாய் பணம் வாங்குறதுக்கான ஒரு குற்றச்சாட்டு. அதுல வந்து இன்னைக்கு ட்ரோலிங்ல வருதுங்கிறதுக்காக அதுக்கு விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு மீடியா ஒரு டைம் கொடுக்குது. அதுல அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. 2 அதிமுக ஃபார்மர் மினிஸ்டர்ஸ், முத்துசாமிக்கும் ஃபார்மர் அதிமுக மினிஸ்டர் செந்தில் பாலாஜி, அவங்க 2 பேர் ஓரமா உட்காந்து போய் அதை சார்ட் அவுட் பண்ணிக்கணும். எப்படின்னா ஒருத்தர் என்ன சொல்றாரு, நாங்க 10 ரூபாய் வாங்கினா நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு. இன்னொரு மந்திரி என்ன சொல்றாரு, ஆமா நாங்க 10 ரூபாய் வாங்குறோம்ன்றாரு. இதுல 10 ரூபாய் வாங்குறாங்களா 10 ரூபாய் வாங்கலையா அந்த ஏழை குடிக்கிறவங்க கிட்ட ஒரு ஓரமா நின்று அவங்களாம் முடிவு பண்ணின்னு அதை கரெக்டா சொல்லணும். சோ இது எல்லாமே வந்து நான் ஸ்டாப்பா நடந்துட்டே இருக்கு. அதனால இந்த கமிஷன் மேல ஒரு நம்பிக்கைங்கிறது பிஜேபிக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல கேள்விகள் தான் நிறைய இருக்கே ஒழிய பதில்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. இதை எல்லாத்தையுமே வந்து அரசியலா பார்க்காம கரெக்டா பண்ணணும். அவர் பேசுனதுலயே ஒண்ணு கரெக்டுங்க. யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணுங்கிறாங்க. 2 விஷயம் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சியும் சென்னையிலேயும் 2 டிசாஸ்டர். அந்த 2 டிசாஸ்டருக்கு யார் பொறுப்பு, யார் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும். இது எல்லாத்தை விட மிகவும் முக்கியமான விஷயம் வந்து ஒரு 21/9/2025 அன்னைக்கு வந்து நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள். அந்த நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளுக்கு முதல்வர் நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவர் எங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்க மாட்டார். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை, துர்காஷ்டமி, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இதுக்கு அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த வாழ்த்தும், தமிழக மக்களுக்கு எந்த வாழ்த்தும் வராது. அதற்காக தமிழக பாஜகவின் சார்பாக நாங்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவித்து இதுக்கு விடைபெறுகிறேன். நன்றி. கேளுங்க, யாருக்கு இருந்தா கேளுங்க. இது சம்பந்தமா கேளுங்க சார். செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுக்குறாரு. அவரை வந்து செந்தில் பாலாஜி 10 ரூபாய் செந்தில் பாலாஜி பாட்டு பண்ணாதான் ஒரு மிகப்பெரிய ஒரு. ஆமாங்க, அவங்க கவர்மெண்ட்லயே 2 டிசிஷன் இருக்கு. தற்போதைய மந்திரி 10 ரூபாய் நான் வாங்குறோன்றாரு இந்த ஏழை குடிக்கிறவங்க கிட்ட இருந்து. இவர் என்ன சொல்றாரு, 10 ரூபாய் வாங்குறவங்க கிட்ட நாங்க நடவடிக்கை எடுப்போம்ங்கிறாரு. அந்த 2 ஃபார்மர் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸும் ஒரு ஓரமா நின்று உட்கார்ந்து பேசி வாங்குறமா வாங்கலையா, செய்யறமா செய்யலையா, கமிஷன் கொடுக்கறமா கொடுக்கலையா அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டோங்கிறேன். அவர் தானே அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாரு. இல்ல இல்ல, எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லைங்க. கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை இது. இப்ப கவர்மெண்ட் வந்து மெட்ராஸ்ல ஒரு 5 பேர் செத்து போயிட்டாங்க. உயிரினா ஒன்னா இருந்தாலும் சரி, எத்தனை இருந்தாலும் ஒண்ணு. அதுல வந்து யார் பேர்லயும் எஃப்ஐஆர் போடல, யாரையும் அரெஸ்ட் பண்ணல. கள்ளக்குறிச்சியில வந்து யார் செந்தில் பாலாஜி சொல்றாரு, யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்களால அரெஸ்ட் பண்றாரு. யார் ரெஸ்பான்சிபிள்? நீங்க தான், யாராவது மீடியா தான் சொல்லணும். ஒரு 66 பேர், அதுக்கு முன்னாடியே செங்கல்பேட்டில் ஒரு 23 பேர் அதுக்கு முந்தின வருஷம் செத்து போயிட்டாங்க. திருப்பி 66 பேர் செத்து போறாங்க. அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? செந்தில் பாலாஜி தான் சொல்றாங்க யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க பொறுப்பேற்றுக்கணும். யார் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டோங்க. நாங்க ஆப்போசிஷன்ல இருக்கோம், சின்ன பார்ட்டி, 5 எம்எல்ஏ தான் இருக்கோம். இந்தியா ஃபுல்லா 1665 எம்எல்ஏ இருக்கு. நாங்க 21 ஸ்டேட்ல வந்து என்டிஏ கவர்மெண்ட் இருக்கு. 17 ஸ்டேட்ல நாங்க ரூல் பண்றோம். பட் இங்க சின்ன பார்ட்டி, வி வில் grow. ஆனா இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிற பொசிஷன்ல நாங்க இல்லையே. டிசிஷன்ஸ் கவர்மெண்ட் எடுக்கணும். அங்க கள்ளக்குறிச்சிக்கு யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். சென்னையில வந்து யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணணும். இதுக்கும் யார் ரெஸ்பான்சிபிள் நினைக்கிறாரோ அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். இது ஒரு புறம் இருந்தாலுமே கருத்து தெரிவிக்கிறவங்க வந்து காவல்துறை கைது பண்றாங்க. சார், இந்த மாதிரி நிறைய தடவை கருத்து தெரிவிக்கிறவங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த செக்ஷனையே சுப்ரீம் கோர்ட் வந்து அது இனிமேல் வந்து அது வைக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. கருத்து தெரிவிக்கிறவங்களை அரெஸ்ட் பண்றதுங்கிறது மிக தவறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காவல்துறை 27,000 பேரை மேனேஜ் பண்ண முடியல
அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. வெறும் 27,000, ஏன்னா 27,000 நம்பர் வந்து அவங்க சொல்றது. 27,000 பேரை மேனேஜ் பண்ண முடியல ஒரு இடத்துலன்னா எவ்வளவு டைம் இருந்தது அவங்களுக்கு? 12 மணில இருந்தே இன்டெலிஜென்ஸ் சொல்லும். இப்போ எங்க மேடம் வானதி ஸ்ரீனிவாசன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சாருங்கிறதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வராங்க. அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் 50 ஃபீட் இருந்தது. அப்ப கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க வந்து திருமதி கவர்னர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தூய்மை பயணியாளர்களை பார்க்கறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்பி அங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த போனை டாப் பண்ணி அவங்க வர விடாம அவங்க வீட்டுல போய் அரெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் பண்ண தெரிஞ்ச போலீஸ்க்கு ஒரு மத்தியானமே இவ்வளவு கிரௌட் வருது, இவ்வளவு பேர் வராங்க, இவ்வளவு பேர் தேவை அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? 100% தெரியும். இது வந்து போலீஸோடைய இஷ்யூஸ்னால நடந்ததா? ஏன்னா வந்து நாங்க கமிஷன்ஸை மதிக்கிறவங்க, கமிஷன் போட்டாங்க. சோ ஐ கேனாட் கமெண்ட் ஆன் தட். எங்களுக்கு கேள்விகள், கேள்வி 1, கேள்வி 2, கேள்வி 3ங்கிற மாதிரி அந்த கேள்விகள் தான் இருக்கே ஒழிய எதுக்கும் நான் வந்து இதுதான் அதுதான் எந்த குற்றச்சாட்டம் நான் வைக்கிறதுக்கு தயாரா இல்லை சார். 12 கேள்விகள் இன்னைக்கு எழுப்பியிருக்காரு. ஆணையம் 2வது நாளா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அமுதாய பேட்டி கொடுக்குறாரு, நீங்க செந்தில் பேட்டி கொடுக்குறாரு. அந்த ஆணையம் மீது தமிழக பாஜகவுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா சார்? எல்லா ஆணையத்தின் மேலும் தமிழகத்துக்கு நம்பிக்கை இருக்கு சார். ஆனா அந்த ஆணையம் இதற்கு முன்னாடி என்ன பண்ணுச்சுங்கிறது தான் என் கேள்வி. தூத்துக்குடியில என்ன பண்ணாங்க, அம்மையா ஜெயலலிதாவுடைய விஷயத்துல என்ன பண்ணாங்க, இது ரெண்டுத்திலயும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது கேள்வி. அதே மாதிரி சார் ஒரு ஆணையம் அமைச்ச பிறகு கண்டிப்பா நான் ஆணையம் அமைச்சு யார் யார குற்றச்சாட்டா வச்சு யாரை நம்ம என்கொயரி பண்றோம்? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரெவென்யூ, போலீஸ். அதனுடைய டாப் அதிகாரிங்க வந்து பதில் சொல்றதுங்கிறது எந்த விதத்துல ஒரு நியாயங்க? யார் குற்றச்சாட்டு? அது தாவேக்காவுடைய ஸ்போக்ஸ்மேன் கிடையாது இல்ல சார். நான் வந்து எல்லா கேள்விகளும் உங்களை கேட்டுட்டேன். என்ன கேள்வி? ஃபர்ஸ்ட் வந்து 27,000 பேரை மேனேஜ் பண்ண முடியாத தமிழக போலீஸ் இல்லை. அது 100% ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ணக்கூடிய கிரௌட். அவங்களுக்கு ஏர்லியராவே தெரிஞ்சிருக்கு. கேள்விதான் சார், ஏர்லியராவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளவு கிரௌட் தான் வரும், இவ்வளவு கிரௌட மேனேஜ் பண்ணோங்கிறது அவங்களுக்கு ஏர்லியரா தெரியும். இது ஃபர்ஸ்ட் டைமா சார் கூட்டம் நடத்துறாரு விஜய்? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கூட்டம் நடத்துறாரு. சரி, தோனி டக்குன்னு மயிலாப்பூருக்கு வந்துட்டாரு, கடகடன் கூட்டம் வருதுன்னா அப்ப மேனேஜ் பண்ண முடியல, ஸ்டாம்பிங் நடக்குதுன்னா பரவாயில்ல. நீங்க அவர் 4 கூட்டம் பண்ணிருக்காரு. ஒரு இடத்துல எவ்வளவு கூட்டம் வருதுன்னு முன்னமே தெரியுது. இவங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சார் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்ப நான் நடத்துற பிரஸ் கான்பரன்ஸ் கூட கேட்டு தான் இருப்பாங்க. நம்ம எல்லாருமே மீடியால இருக்கவங்க பல வருஷம் இருக்கேன். நான் 1991 இருந்து நான் எனக்கு வந்து பாலிடிக்ஸ்ல நான் இன்டைரக்டா இருக்கேன். சோ எனக்கு 100% என்ன தெரியும்னா போலீஸுக்கு தெரியாம இந்த கிரௌட மேனேஜ் பண்ண தெரியாம இப்படி ஒரு டிசாஸ்டர் நடக்கல அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. சந்தேகம் அப்படி இல்லைங்க, சந்தேகம் தான். எனக்கு சந்தேகம் இருக்குல்ல, எல்லாமே கேள்விகள் தானே சார். ஒரு இஷ்யூ நடந்துட்ட பிறகு கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஆன்சர்ஸ் தர வேண்டியது கவர்மெண்ட் இல்லீங்களா? கவர்மெண்ட் தான் ஆன்சர்ஸ் தரணும். எனக்கு வந்து நீங்க ஏன் 1 hour ஸ்பேஸ் கொடுக்குறீங்க? ஒரு லைவ் கவரேஜ் ஃபார் an MLA அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கு லைவ் கவரேஜ் கொடுத்து ஒரு கமிஷன் அமைச்சிட்ட பிறகு எதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம்? அவர் விளக்கமே என்ன சொல்றாரு? நான் வந்து இரங்கல் தெரிவிச்சவங்களுக்கு மேற்கும் முதல்வருக்கும் துணைமுறைக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்காக சொல்லிட்டு 1 hour லைவ். நான் முதல்வருக்கே 1 hour லைவ் நீங்க யாரும் கொடுத்தது இல்ல அப்படிங்கிற கேள்வி என்ன வேணா கேளுங்க சார். தேசிய ஜனநாயக கூட்டணியும் உண்மையை கண்டறியும் குழு வச்சு ஒரு அறிக்கை தயார் பண்ண போறாங்க. ஆமா, அந்த அறிக்கையை வச்சு என்ன பண்றதா தேசிய ஜனநாயக கூட்டணி நினைக்குது சார். நாங்க கமிஷன் தேசிய தேர்தல் இவங்க தமிழக அரசு ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறாங்கன்னா அந்த ஒரு நபர் ஆணையத்தின் அடிப்படையில நடவடிக்கை எடுக்க போறான்னு சொல்லலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா எம்பிக்கள் வச்சு எடுக்கிறது வந்து அடுத்து அதோட ப்ராசஸ் எப்படி சார்? பார்லிமெண்டேரியன்ஸ்க்கு இருக்கிற பவர் வந்து எனாமரஸ். அவங்க வந்து இந்த பிரைம் மினிஸ்டருக்கு இதான் நடந்திருக்குங்கிறது அவங்களுடைய ஒப்பீனியனா கொடுப்பாங்க. சப்சிக்வெண்டா பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு உயிர் மேலேயும் தமிழக மக்கள் மேலேயும் பயங்கர அக்கறை இருக்கிற பிரைம் மினிஸ்டர் டெபினட்டா இந்த அதுக்கான ஆக்ஷன்ஸை டெபினட்டா எடுப்பாரு. எந்த ஒரு டிசாஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் ரைட் இருக்குல்ல சார். அரசியல் பண்ணதுன்னா எப்படி எம்பிக்கள் வரனாலயா? நாங்க இங்கேயே இருக்குமேங்க. நாங்க இங்க ரூல் பண்றோம். 5 பேர் இருக்கோம் எம்எல்ஏஸ். நாங்க என்டிஏ கூட்டணியில ஒரு பார்ட். எங்க எம்பிஸ் ஏன் வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு? இதெல்லாம் பாகிஸ்தான்ல இருக்குது தமிழ்நாடு.
ஏங்க இது நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. 21/9/2025 அன்னைக்கு அவர் வந்து நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளுக்கு போய் நேரடியா வாழ்த்து சொல்லியிருக்காரு. எங்களுடைய சரஸ்வதி பூஜைக்கோ ஆயுத பூஜைக்கோ விஜயதசமிக்கோ ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் அவருக்கு அவங்க எல்லாருமே ஆன்டி சனாதனம் ஆன்டி இந்துசமா தானே இருக்காங்க. டிஎம்கே இல்ல. ஓகே சார், வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.